வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். திடீர் சுகவீனம் காரணமாக 22 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. உதயக்க வீரதுங்கவுக்கு விளக்கு மறியல். அகிங்கலையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய உந்துருளி கண்டெடுப்பு. மண்ணெண்ணெய் அருந்திய குழந்தை உயிரிழப்பு. வடக்கு பகுதியில் துறைமுக திட்டத்தை முன்னெடுக்க மாலைத்தீவு துறைமுக அதிகாரிகள் ஆர்வம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது யாழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து 1.5 வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாக உள்ளது. மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் 98% பார்வையிட்டு வர்றீங்க. உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது. எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடைகளின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் பெல் பட்டன் அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்க. ரத்தினக்கல் மற்றும் ஆபரண தொழில்துறைக்கு விதிக்கப்பட்டுள்ள வட் மற்றும் சமூக பாதுகாப்பு வரிகள் நீக்கப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜெம் ஸ்ரீலங்கா 2025 சர்வதேச ரத்தினக்கல் கண்காட்சியை பார்வையிட்டதன் பின்னர் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்த தொழிலில் நிகர லாபத்திற்கு வரி விதிக்கப்படக்கூடாது. நமது நாட்டில் இந்த துறையை மழுங்கடிப்பதற்கு பதிலாக இந்த தொழில்துறையை முன்னேற்றுவதற்கு சாதகமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அது மட்டுமன்றி திறமையான கைவினைஞர்களை உருவாக்கி ஏற்றுமதி தொழிலாக இதனை மேலும் முன்னேற்றுவதற்கு அதிகபட்ச சலுகைகள் வழங்க வேண்டும். எனவே ரத்தினக்கல் மற்றும் ஆபரண தொழிலுக்கு நேர்மறையான குறுகிய கால வேலை திட்டம் ஒன்றை வகுத்து அதை செயல்படுத்தி இந்த தொழிலை மேம்படுத்த வேண்டும். ஹாங்காங் மற்றும் தாய்லாந்து முந்திச் செல்லும் வகையில் எமது நாட்டில் ரத்தினக்கல் மற்றும் ஆபரண தொழிலை உருவாக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் குளிர்பான போதலில் வைக்கப்பட்டிருந்த மண்ணெண்ணெயை அருந்திய குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது. சம்பவத்தில் 1.5 வயது குழந்தையொன்றே உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். தாய் சமையல் அறையில் இருந்த சந்தர்ப்பத்தில் மண்ணெண்ணெய் போத்தலுடன் விளையாடிய குழந்தை அதனை அருந்தியதாகவும் தெரிய வருகிறது. இதனை அடுத்து குழந்தை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். செசி இலக்கம் மற்றும் இயந்திரம் என்பவற்றை மாற்றி சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட 400க்கும் மேற்பட்ட வாகனங்களை விற்பனை செய்த வலையமைப்பு ஒன்றுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினால் மீரிகம பகுதியில் வைத்து அவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் உளவு இயந்திரம் ஒன்றின் போலி இலக்கத்துடன் போலி ஆவணங்களை பயன்படுத்தி மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் ஜீப் ரக வாகனம் ஒன்றை பதிவு செய்ததாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. குறித்த சந்தேக நபர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கம்பகா மாவட்ட முன்னாள் நகர சபை உறுப்பினர் என்பதும் தெரிய வந்துள்ளது. அத்துடன் சந்தேக நபர் பல வருடங்களாக இவ்வாறு போலி இலக்க தகடுகளின் கீழ் வாகனங்களை பதிவு செய்து அவற்றை விற்பனை செய்து வந்துள்ளமையும் தெரிய வந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். ஹட்டன் டிக்கோயா பகுதியில் திடீர் சுகவீனம் காரணமாக 22 மாணவர்கள் டிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் 9 முதல் 10 வயது கிடைப்பட்ட மாணவர்களை இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்த வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு வயிற்று வலி, மயக்க நிலை மற்றும் வாந்தி போன்ற நோய் நிலைமைகள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
உணவு விஷமானதால் அவர்களுக்கு இவ்வாறான நோய் நிலைமைகள் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் அவர்களது உடல்நிலை மோசமாக இல்லை என டிகோயா ஆதார வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரதுங்கவை எதிர்வரும் 17ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹங்கொடவில நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அயல் வீட்டார் உடனான முரண்பாட்டின் போது தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் உதயங்க வீரதுங்க கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட அவர் ஹங்கொட நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வடக்கு பகுதியில் நிர்மாணிக்க உத்தேசித்துள்ள துறைமுகத்தை இலங்கை முதலீட்டாளர் ஒருவருடன் இணைந்து அபிவிருத்தி செய்ய மாலைதீவு அதிகாரிகள் விருப்பத்துடன் உள்ளதாக இலங்கை மாலைதீவு வர்த்தக சபை தெரிவித்துள்ளது. இலங்கை மாலைதீவு வர்த்தக சபையின் தலைவர் சுதேஷ் மெண்டிஸ் இதனை தெரிவித்துள்ளார். இதனூடாக இலங்கையிலிருந்து மாலைதீவுக்கு ஏற்றுமதி செய்யும் பொருட்களுக்கு 50% வரி நிவாரணத்தை வழங்க அந்த நாட்டு அதிகாரிகள் இணக்கம் வெளியிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு பகுதியில் துறைமுக திட்டத்தை முன்னெடுக்க மாலைதீவு துறைமுக அதிகாரிகள் ஆர்வத்துடன் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த வாரம் தைப்பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு பச்சை அரிசி இன்மையால் மக்கள் பாதிப்படைந்துள்ளதாக ஹொட்டக்கலை ஐக்கிய வர்த்தக சங்கம் தெரிவித்துள்ளது. கட்டுப்பாட்டு விலைக்கு பச்சை அரிசி கிடைக்காதால் சந்தையில் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக அந்த சங்கத்தின் தலைவர் புஷ்ப விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஹட்டனில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இதனை குறிப்பிட்ட அவர் உடனடியாக சிவப்பு பச்சை அரிசியை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதினுடன் சந்திப்பொன்றை மேற்கொள்ள உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. இருப்பினும் திகதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு உக்ரைனின் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாக ட்ரம்ப் உறுதியளித்திருந்தார். இந்த விவகாரம் குறித்து ரஷ்ய ஜனாதிபதியுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்குருள பொறுப்பேற்றுள்ளார். ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலதா அத்துக்குருள நேற்று தமது கடமைகளை பொறுப்பேற்றார். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவில் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார். முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்க அண்மையில் தலதா அத்துக்குருளவை இந்த பதவிக்கு நியமித்தார். இந்த பதவியை முன்னதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாலித்திரங்கை பண்டார வகித்திருந்தார். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு மாக்கும்பர பல்நிலை போக்குவரத்து நிலையத்துக்கும் இடையே நேற்று முதல் விசேட பேருந்து சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையினால் இந்த விசேட சொகுசு பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்திற்கு பிரவேசிக்கும் பயணிகளின் நலன் கருதி குறித்த பேருந்துகள் நாளாந்தம் 10 தடவைகள் சேவையில் ஈடுபடுத்தப்படுவதாகவும் விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவனம் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலைய காவல் நிலையத்திற்கு முன்பாக இருந்து பேருந்து பயணம் ஆரம்பமாவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அகின்விளை பகுதியில் நேற்று நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் போது பயன்படுத்தப்பட்ட உந்துருளியை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். கரந்தெனிய பொல்வத்து பலாத பிரதேசத்தில் கருவாப்பட்டை செய்கை மேற்கொள்ளப்படும் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போது இந்த வாகனத்தை கண்டுபிடித்துள்ளனர். அகிங்கல பகுதியில் ஒந்துருளியில் பயணித்த இருவர் நேற்று காலை துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு தப்பி சென்றிருந்தார். இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த முச்சக்கரவண்டி சாரதி ஒருவர் பலப்பட்டி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.